தமிழக அமைச்சர் கீர்த்தனா கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கோயம்புத்தூர் சிறுமி படுகொலை வழக்கை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் அதை என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? அதில் அவங்க சொன்ன கருத்து தான் இருக்கிற ஹைலைட். பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைக்காக இந்த பெண் அமைச்சர் கொடுத்திருக்கிற கருத்து இருக்கு இல்லையா, அதை கல்வெட்டில் தான் பொறிச்சு வைக்கணும். திரு விஜய் அவர்களுக்கு வேறு யாரும் கெட்ட பேரெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஆட்களே போதும். கீர்த்தனா அவர்களுடைய பதில் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருவர், பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு, இந்த கொடுமைக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் கேட்கும்பொழுது, நிர்வாக விஷயங்களை பற்றி மட்டும் பேசலாமேங்கிறாங்க. ஏன் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரலையா? திரும்ப இன்னொரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார், ஒரு பெண்ணாக நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. விஜய் அண்ணா செய்தால் எது ஆனாலும் சரியாக செய்வார். உங்களுக்கென்று ஒரு கருத்து இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. திரு விஜய் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ஒரு கருத்து இருக்கிறது. அது மிக முக்கியமாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அப்புறம் நீங்கள் மனம் விட்டு பேசியிருக்கலாமே. அந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனைக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய அரசாங்கம் பாடுபடும், எங்கள் அரசாங்கம் அதற்காக மிக கடுமையாக உழைக்கும், ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாமே. முதல்ல என்ன சொல்றீங்க? சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாகிறது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக 6 o'clock ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்கள் அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு உங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய முடியவில்லை என்றால் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா ஆட்சிக்கும் கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் வர தேவையில்லை என்பதுதான் உண்மை. தயவுசெய்து சமூகத்திற்கு ஒத்த மனிதர்களாக, மனசாட்சி உள்ள மனிதர்களாக, இந்த தமிழ்நாட்டின் அமைச்சு பொதுமக்களாக பதில் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.